2026 தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் கடலூர் தேமுதிக மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 அரசியல் வட்டாரத்தில் அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இதுவரை தேமுதிக நடத்திய மாநாடுகள் எத்தனை, அதில் விஜயகாந்த் பேசியது என்ன என்பது குறித்து திரும்பி பார்க்கலாம். இன்னைக்கும் என்னுடைய தொண்டர்களை நான் என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். வாழ்ந்தோம் இருந்தோன்ற இது இந்த மாதிரி அன்பு ஜனங்கள்கிட்ட, என் மக்கள்கிட்ட கிடைக்காத அன்பு வரை யாருக்கிட்டே எனக்கு கிடைக்க போகுது. 4 பேர் வந்தா ஒரு நேரம் சோறு போட மாட்டீங்க. என்னையா காசு 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 பணம் படப்புவாங்கயா நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போறீங்க? 2005ஆம் ஆண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை தோற்றுவித்த விஜயகாந்த் கட்சி தொடக்க விழா மாநாட்டில் பேசும்போது வீட்டை விற்று கட்சி மாநாடு நடத்துவதாக கூறினார். கூடவே தமிழகத்தில் தலைவிரித்தாடும் லஞ்சத்தை தன்னால் ஒழிக்க முடியும் என்றார். மாநாட்டை தொடர்ந்து 2006 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக தனித்து போட்டியிட்டது. என்ன கேட்டாங்க, என்னப்பா நீ மாநாடு நடத்துறியே, உன்னை ஏதாவது பண்ணுவாங்களே அப்படின்னு. என்ன மிஞ்சி மிஞ்சி என்ன சார், வருமானத்துறையில தானே பயமுறுத்த முடியும், வேற எதுலையும் என்னை பயமுறுத்த முடியாது. அந்த வருமானத்துறையை நான் வீடு வித்து தான் நான் இந்த மாநாடு நடத்துறேன்னு தவிர மீதி நேரம் என்னை மிரட்டணும்னா நான் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு இறங்குவேங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இதனைத் தொடர்ந்து 2008ஆம் ஆண்டு திருச்சியில் நடைபெற்ற மகளிர் மாநாட்டில் தன்னை அடிபணிய வைப்பதற்காக வருமான வரி கணக்கை சிலர் கையில் எடுத்ததாகவும் நிலத்தை ஆக்கிரமித்ததாக கூறி வழக்கு தொடுத்ததாகவும் குற்றஞ்சாட்டி பேசினார் விஜயகாந்த். அதேபோல் எதை வேண்டுமானாலும் விலை கொடுத்து வாங்கிவிடலாம், ஆனால் என்னிடம் உள்ள தைரியத்தை வாங்க முடியாது என்று ஆவேசம் காட்டினார். வருமான வரித்துறை கணக்கு கொண்டு வந்தீங்க, அப்பவும் இந்த விஜயகாந்த் அடிபணியல. அதுக்கப்புறம் கொண்டு வந்தாங்க நில உச்சவரம்புன்னு, நீ இருந்தா எடுத்துக்க, ஆக்கிரமிப்பு நான் இருந்தா எடுத்துக்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனால் இந்த விஜயகாந்தை எதை வச்சு பயமுறுத்தினாலும் பயமுறுத்துங்க, ஆனா விஜயகாந்த் எதை வேணாலும் நீங்க விலை கொடுத்து வாங்குங்க, ஆனால் என்கிட்ட இருக்க தைரியத்தை மாத்திரம் உங்களால் விலை கொடுத்து வாங்கவே முடியாது. 2016 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற அரசியல் திருப்புமுனை மாநாட்டில் நான் கிங்காக இருக்க வேண்டுமா, கிங் மேக்கராக இருக்க வேண்டுமா என்று தொண்டர்களிடம் கேட்டு அதிரடி காட்டினார். அந்த தேர்தலில் மக்கள் நல கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் விஜயகாந்த். 104 தொகுதிகளில் போட்டியிட்ட தேமுதிக ஓரிடத்தில் கூட வெல்லவில்லை. மேக்கரா இருக்கணுமா, கிங்கா இருக்கணுமா? கிங்கா இருக்கணுமா? கிங்கா இருந்தா நீங்களும் கிங்க தான். மேக்கரா இருக்கணுமா, கிங்கா இருக்கணுமா? கிங்கா இருக்கணுமா? கிங்கா இருந்தா நீங்களும் கிங்க தான். விஜயகாந்த் மறைவிற்கு பிறகு நடைபெறும் தேமுதிக மக்கள் உரிமை மாநாடு 2.0 அக்கட்சி தொண்டர்களுக்கு எழுச்சி கொடுக்குமா? பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்தின் பேச்சு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்க வைத்துள்ளது. தேமுதிக மீண்டும் அதிமுக அணியில் சேருமா, வேறு அணிக்கு செல்லுமா என்கிற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் முருகேசன். ஆனால் பறக்கும் மேடை பேச்சுகள், பரபரக்கும் செய்தியாளர் சந்திப்புகள், எடிட் செய்யாத முழுமையான பதிவுகள், எவ்வித இடையூறும் இல்லாத நேரலைகள், புதிய தலைமுறை டிஜிட்டலில் இருந்து புதிய படைப்பு PT Uncut.